சனீஸ்வரன் பிடிச்சிருக்கான், ஆட்டுன்னு ஆட்டுறான், என்ன பண்ணுவீங்க? நேராக போய் ஆஞ்சநேயர் போய், அப்பா ஆஞ்சநேயா இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு என்னை காப்பாற்றுறாப்பான்னு சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி உங்கள் வீட்டில் வைங்க. எந்த ஃபோட்டோ வச்சாலும் நடராஜர் காலை தூக்கி ஆடுவார். ஸோ வீடு ஆடி போயிடும் அப்படிலாம் ஆடாது. நடராஜர் கலைக்கு உகந்த ஒரு தெய்வம். தாராளமாக நடராஜர் ஃபோட்டோ வைக்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள், கலை இருக்கிற இடத்துல இந்த நடராஜர் இல்லாமல் இருக்கவே மாட்டார். அப்போ முருகர் படம் இப்போ அதாவது ராஜ அலங்காரம் வச்சாதான் நமக்கு சுபிஷம் கிடைக்கும். முருகர் சில ஆண்டி சிலையை வச்சா சுபிஷம் கிடையாது, நம்ம ஆண்டி ஆகிடும். அதெல்லாம் ஒன்றுமே ஆகணும். எல்லா தெய்வங்களும் அது அந்த கோலம், அவ்வளோதான் அந்த கோலம். அதனால கண்டிப்பாக வைக்கலாம். ஆனால் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க, இந்த கான்செப்ட் தான் வைக்க மாட்டாங்க. இப்போ தினமும் அந்த வேலை தொட்டு கும்பிட்டு சேவிச்சுட்டு போவேன், அதுவே உங்களுக்கு மானசீகமாக அலங்காரம் ஆயிடுச்சு. ஆனால் நான் அலங்காரம் பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன்னு அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் தான் கெட்ட எண்ணங்கள் வச்சுட்டா எத்தனை பூஜை பண்ணாலும் வேஸ்ட். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டர் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். காஸ்மோ நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பூஜை அறையில என்னென்ன படங்கள் நம்ம வைக்கலாம் அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. எந்தெந்த தெய்வத்தினுடைய படங்கள் வைக்கும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் சுபிக்ஷமா இருக்கும்? பூஜை அறையில வைக்க வேண்டியது பெருமாள். பெருமாள் போட்டோ வைக்கும்போது தாயாரோட வைக்கணும். எல்லார் வீட்லயும் வெங்கடாஜலபதி போட்டோ இருக்கு, ஆனா தாயாரோட போட்டோ மட்டும் இல்லை. நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். அதையும் கூட வைக்கணும், ஜோடியா இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி சிவபெருமான் ஃபோட்டோ வைக்கும்போது அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருந்தால் வாஸ்து குறைபாடை நீக்கும் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ. இந்த பெருமாளும் தாயார் இருக்கிற ஃபோட்டோ என்ன ஆகும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை வலுப்படுத்தும். அதனால அப்படி வைக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்தே ஆகணும், குலதெய்வ ஃபோட்டோ. அந்த குலதெய்வம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபோட்டோ கொண்டு சென்டரில் மாட்டுங்க, எங்கேயோ ஒரு ஓரமாக மாட்டிட்டு பொழுது. ஏன்னா குலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உங்கள் குலதெய்வம் தான். அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த ஃபோட்டோவை மாட்டிக்கலாம். சில பேர் வீட்டில் பார்த்தா அந்த காளி ஃபோட்டோலாம் இருக்காங்க. நமக்கு என்னதான் சாந்தமான ஃபோட்டோஸ், எந்த ஃபோட்டோ வேணாலும் மாட்டலாம். ஆனால் சில பேர் வீட்டில் சித்தர் ஃபோட்டோக்கள் இருக்குது, அதை எடுத்து தனியாக மாட்டிக்குவோங்க. அதோட சேர்த்து அந்த சுவாமியோட சேர்த்து மாட்டக்கூடாது, தனியாக வச்சுக்கோங்க. சித்தர்களுக்கும் தனியாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க, அது தனியாக வச்சுக்கோங்க, இது தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பின்னப்பட்ட ஃபோட்டோ வைக்கக்கூடாது. உடஞ்சது ஒரு ஃபோட்டோ உடஞ்சி போயிடுச்சு, கண்ணாடி உங்களுக்கு தெரிய கீழே விழுந்துடும், உடஞ்சிரும், அதை வைக்காதீங்க. அதை தூக்கி போட்டுருங்க, வேற வாங்கி மாட்டிக்கோங்க. சரி, அந்த உடைந்த படத்தை என்ன சார் பண்றது? எங்கேயாவது ஒரு கோவிலில் வைங்க, இல்லை தண்ணியில் விட்டுருங்க, இல்லை குப்பையில் கொண்டு போய் போட்டுருங்க. குப்பையில போடலாம், தாராளமாக போடலாம். வேற வழியில் எங்கே போடுறது? குப்பையில் தான் போடணும். கோவிலில் போய் வச்சா கோவிலில் குப்பை சேர்ந்துடும். எல்லாம் கோவிலில் போய் வைக்கிறாங்க. கோவிலில் வைக்க கோவில் நீட்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நேராக தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணி வீணாயிடும். ஏன்னா நம்ம இப்போ மாசுபடாமல் இருக்கணும். நம்ம இருக்கோம், நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம நிறையா விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதனால கொண்டு குப்பையில் போடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. குப்பையில் கொண்டு போய் வச்சிருங்க. இந்த நரசிம்மர் படம் வீட்டில் வைக்கலாமா சார்? 100% வைக்கலாம், 100% வைக்கலாம். அதுல சாந்தமான நரசிம்மர் இருக்கார், ஆக்ரோஷமான நரசிம்மர் வைக்கக்கூடாது. ஆக்ரோஷமான நரசிம்மர்னே படம் எப்படி இருக்கு? ஹிரண்யகசிபு வதம் பண்ற மாதிரி, கோபத்தில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. அருமையான கேள்வி. யோக நரசிம்மர் வைக்கலாம், லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வைக்கலாம். நரசிம்மர் வச்சா நம்ம ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க நரசிம்மர் வச்சா ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும். நம்ம ஆச்சாரமாக தானே இருக்கோம், எல்லாருமே ஆச்சாரமாக தானே இருக்கோம். குளிக்காமல் போக மாட்டோம், குளிச்சுட்டு தான் போவோம், அப்படி தானே? அப்படி இருக்கும்போது ஏன் வைக்கக்கூடாது? தாராளமாக வைக்கலாம். நரசிம்மர் நம்மளை காப்பாற்றக்கூடிய வருமா, எல்லாம் தவறுகளாக சித்தரிக்கிறாங்க. நரசிம்மர் கர்ப்பம் தரிக்காத பெருமாள்.
ஒரு கவலை வந்தது உங்களுக்கு, நேர் நரசிம்மர் போட்டோல உட்காந்து 2 அப்படியே பாருங்களேன் உங்க கண்ணால. தார தாரையா கண்ணீர் விட்டு எல்லாம் மறைஞ்சிருங்க. நிஜமா சொல்றேன். அவருடைய அந்த அழகும் சரி, அந்த லக்ஷ்மி அப்படி அணைச்சுட்டு இருக்கிறதும் சரி, ரொம்ப நல்லா இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் போட்டோ தாராளமா வைக்கலாம். அருமையா அது ஒண்ணும் தப்பே கிடையாது. ஓகே. ஹனுமன் படம் வீட்ல ஏன் வைக்கக்கூடாது? ஏன் வைக்கக்கூடாது? தாராளம். அதுவும் ஹனுமன் இப்போ உங்களுக்கு ஒரு சனீஸ்வரன் பிடிச்சிருக்கான், ஆட்டுன்னு ஆட்டுறான், என்ன பண்ணுவீங்க? நேரா போய் ஆஞ்சநேயர் போய், அப்பா ஆஞ்சநேயா இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு என்னை காப்பாத்துறாப்பான்னு சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி உங்க வீட்டில் வைங்க. எந்த போட்டோ வச்சாலும் கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணுங்க. அது கட்டாயம் வைக்கணுமா சார் நைவேத்தியம்? என்னங்க ஒரு கல்கண்டு கொடுக்க போறீங்க, இல்ல பழம் வைக்க போறீங்க. பெரிய வந்து பாயசம் தான் வைக்கணும், சக்கரை பொங்கல் தான் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு டைமண்ட் கல்கண்டு வைங்க, இல்ல 2 வாழைப்பழம் வைங்க. வாழைப்பழம் வாங்க முடியாது நம்மளால, 2 வாழைப்பழம் அவ்வளவுதான். நீ வந்து தடபுடலா பண்ணணும்னு எந்த சாமியும் கேட்கல. உன்னால முடிஞ்சது என்னவோ, ஒண்ணுமே முடியலன்னா 2 பூவை போடுங்க. ஆஞ்சநேயாய நமக, நரசிம்மாய நமக, 2 பூவை போடுங்க. எல்லா தெய்வமும் ஏத்துக்கும். அதாவது நம்ம கஷ்டப்படாம, அதாவது கடனுடனே வாங்கி பண்ணக்கூடாது. இருந்தா பண்ணுங்க, இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை கூப்புங்க, ஐயா என்னால முடிஞ்சது 2 பூ தான், 2 பூவை போடுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து வாராகி படம் வீட்ல வைக்கலாமா அப்படின்னு வாராகி படம் வைக்க மாட்டாங்க வீட்டில். வாராகி படம் மட்டும் வீட்டில் வைக்கிறது இல்லை. ஆனால் நான் நிறையா பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். வாராகி படமும் வாராகி சிலை இத்தனோண்டு வச்சுருக்காங்க, வச்சு நிறைய பூஜை பண்ணுறாங்க, சுபீட்சமாக இருக்காங்க. நான் வாராகி படம் வச்சா வெள்ளிக்கிழமை தவறாமல் பூஜை பண்ணணும். அந்த பூஜை உங்களால் பண்ண முடியும்னா வாராகி வாங்கி வைங்க. இல்லை என்னாலலாம் பண்ண முடியாது, சும்மா எல்லாரும் வாங்குறாங்களே நானும் வாங்குறேன்னு வாங்காதீங்க. அதே மாதிரி நடராஜருடைய படமோ சிலையோ வீடுகளில் வைக்கலாமா சார்? வைக்கலாம். ஆனால் நிறையா பேர் வீட்டில் வைக்க மாட்டாங்க நடராஜருடைய படம். என்ன அவங்களோட கான்செப்ட்னா, நடராஜர் காலை தூக்கி ஆடுவார், ஸோ என் வீடு ஆடி போயிடும். அப்படிலாம் ஆடாது. நடராஜர் வந்து கலைக்கு உகந்த ஒரு தெய்வம். தாராளமாக நடராஜர் ஃபோட்டோ வைக்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள், கலை இருக்கிற இடத்துல இந்த நடராஜர் இல்லாமல் இருக்கவே மாட்டார். அப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் டான்ஸ் ஆடுவாங்க, யாராவது ஒருத்தர் பாடுவாங்க, ஏதாவது ஒரு கலை இருக்குது உங்கள் வீட்டில், தாராளமாக வச்சு பூஜை பண்ணுங்க, தப்பே கிடையாது. இன்று எல்லார் வீட்லேயுமே ஒரு கர்நாடிக் மியூசிக் இருக்காங்க, ஒரு பரதநாட்டியம் இருக்காங்க. பெண் குழந்தை பிறந்தா கொண்டு போய் பரதநாட்டியத்தில் சேர்த்து விட்டுறாங்க, பையன் பிறந்தா கர்நாடிக் பாடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் அவேர்னஸ் வந்துடுச்சு. மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. மியூசிக், எனி மியூசிக் நீங்க இருந்தாதுன்னா தாராளமாக வச்சு சேவிச்சிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது உண்மை. இப்போ அதே மாதிரி சிலைகள் வந்து வீட்ல வைக்கக்கூடாது, பூஜை ரூம்ல வைக்கக்கூடாது, சிலை வழிபாடே வந்து கூடாதுன்னு சொல்றாங்க. அது பண்ணக்கூடாதா சார்? சிலை வழிபாடு வைக்கலாம். வீட்டில் வைக்கும்போது இந்த சுண்டி விரல் சைஸுக்கு தான் சிலை இருக்கணும். நீங்கள் இவ்வளோ பெரிய சிலை உறிஞ்சு வாங்கி வைக்கக்கூடாது. சுண்டி விரல் அளவுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் வீட்டில். அதுக்கு பூஜை பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் விளக்கத்தினாலே போதும். நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. இத்தினோண்டு சைஸை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக பூஜை ரூமில் வைக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் ஃபோட்டோ பண்ணீங்களோ அதை பண்ணலாம். விளக்கேற்றலாம், நைவேத்தியம் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு மகாலட்சுமி சிலை இத்தினோண்டு வாங்கியிருக்கேன், அந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை சிவன் யாரோ வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களோட மந்திரத்தை சொல்லலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். இத்தினோண்டு தான் இருக்கணும் சிலை. இவ்வளோ பெருசு வாங்கினா அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், மந்திரங்கள் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. நான் சின்னது வாங்கிக்கோங்க போதும். இப்போ அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, முருகர் படம் குறிப்பா வந்து ஆண்டி கோலத்துல எல்லாம் வைக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு. அது உண்மையா சார்? அதாவதுமா ஒரே ஒரு விஷயம்தான், முருகர் வந்து ஆண்டியா போனவர். ஏன் அவங்க கோயிலுக்கு தேடி இத்தனை பேர் போறாங்க? போனவங்களாம் ஆண்டி ஆயிட்டாங்களா? இல்லை. முருகர் படம் எப்படி, அதாவது ராஜ அலங்காரம் வச்சாதான் நமக்கு சுபீஷம் கிடைக்கும். முருகர் சில ஆண்டி சிலையை வச்சா சுபீஷம் கிடையாது, நம்ம ஆண்டி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே ஆக மாட்டோம். எல்லா தெய்வங்களும் அது அந்த கோலம், அவ்வளவுதான் அந்த கோலம். அதனால கண்டிப்பா வைக்கலாம். ஆனா நிறைய பேர் வைக்க மாட்டாங்க, இந்த கான்செப்ட் தான் வைக்க மாட்டாங்க. இப்ப நீங்க வச்சிருக்கீங்க வீட்டுலன்னா ஒருத்தர் வருவார், அது வந்து ஏமா ஆண்டி முருகனை வைக்காதம்மா, எடுத்துருமா, இதை எடுத்துருமா, இதை வைக்காத, ராஜ அலங்காரம் வை. சரி, ராஜ அலங்காரம் வச்சா நம்ம ராஜாவாயிடுவோமா? எந்த ஒரு பகவானுக்கும் சக்திங்கிறது இருக்கு. முருகன் ஆண்டியா இருக்கார், நிற்கிறார் அப்படிங்கிறதுனால நம்மள ஆண்டியா விட மாட்டார் முருகன்.
நம்ம அந்த முருகனை நம்பினா நம்மளை ராஜாவாக தான் ஆக்குவாரே தவிர அவர் ஆண்டி கோலத்தில் இருக்கார். அதனால நம்ம ஆண்டி ஆக மாட்டோம். தாராளமாக வைங்கோ, முருகனை மனசார நினைங்க, அதுவே உங்களுக்கு பயங்கரமான பாக்கியம் இல்லை? இப்போ முருகர் பேசுறதுனால முருகரோட சேர்த்து வேலையும் நம்ம வந்து கேட்டாக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து வீடுகள்ல வந்து வேல் வைத்து வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப கடந்த கொஞ்ச நாளா தான் இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி வேல் பூஜை எல்லாம் வீட்ல வச்சு செய்றாங்க. சோ இத நம்ம செய்யலாமா வீட்ல? இல்ல முறையா செய்யறது எப்படி? முறைங்கிறதே கிடையாதுமா. முறைங்கிறது என்ன தெரியுமா? மனசுதான் முறை. அதாவது நான் முறையா செய்யறேன், ஆனா மனசுல நிறைய அழுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க என்ன செய்யறீங்களோ மனசார்த்தமா செய்யுங்க. இப்போ நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறேன், இல்லை என்னால் பண்ண முடியாது, நான் வேலைக்கு போகிறவன், காலங்காத்தால இதெல்லாம் பண்ண முடியாது, தினமும் அந்த வேலை தொட்டு கும்பிட்டு சேவிச்சுட்டு போவேன், அதுவே உங்களுக்கு மானசீகமாக அலங்காரம் ஆயிடுச்சே. ஆனால் நான் அலங்காரம் பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன்னு அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் தான் கெட்ட எண்ணங்கள் வச்சுட்டா எத்தனை பூஜை பண்ணாலும் வேஸ்ட். ஆனால் நான் வந்து லோகட்சேம மகாமிகம் சொல்லுவேன், நான் நன்னா இருக்கணும், எல்லாம் நன்னா இருக்கணும், ஆனால் என்னால் பூஜை பண்ண முடியாது. மனசார நான் செய்வேன், மனசு தான். எனக்கும் வேலுக்கும் உள்ள ஒரு மனசு அப்படின்னு தாராளமாக செய்யுங்க. அதனால வேல் வச்சுக்கலாம். வேல் வச்சா பூஜைகள் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனசளவில் செய்யுங்க, அதுவும் வேலை போய் சேரும். நிச்சயமா. சோ அதே மாதிரி இப்போ பூஜை அறையில என்ன மாதிரியான படங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. தவிர்க்க வேண்டிய படங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? தவிர்க்க வேண்டிய படங்கள், ஆக்ரோஷமான தெய்வங்களை வைக்கக்கூடாது. காளி மாதிரி. காளி மாதிரி ஆக்ரோஷம் வைக்கவே கூடாது. சாந்தமான தெய்வங்கள் எல்லாம் வைக்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரித்தியங்கரா வைக்க மாட்டாங்க, ஆக்ரோஷமா இருக்கும். ஆக்ரோஷத்தை வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆக்ரோஷத்தை நம்ம பார்க்க பார்க்க நமக்கு ஒரு ஆக்ரோஷம் வந்துடும். அதனால தான் நமக்கு பல தெய்வங்களை சேவிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு தெய்வத்தை மட்டும் சேவைன்னு சொல்லலை. நீ பெருமாளை மட்டும் கும்பிடு, சிவனை மட்டும் கும்பிடு சொல்ல. நம்ம பெருமாள், பிள்ளையார், சிவன், அம்மன் எல்லாரையும் பார்க்குறோம். நம்ம மனசாந்திக்கு தான் எல்லாமே. நல்ல ஆக்ரோஷத்தை மட்டும் வைக்காது. அதே மாதிரி இறந்தவர்கள் படம் வைக்கலாமா அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேர் கேட்க. வைக்கலாம், ஆனால் பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. வடக்கு பக்கம் பார்த்து வைங்க, ஹாலில் அது மாதிரி இடத்துல மாட்டுங்க. ஏன்னா தெய்வம் என்பது வேறு, மனிதன் என்பது வேறு. அவங்க தெய்வமாக ஆயிட்டாங்க, கரெக்டு. அவங்க ஃபோட்டோ தெய்வத்தோட வைக்கக்கூடாது. தனியாக தெற்கு சைட்லேருந்து வடக்கு சைடு மாட்டி வைக்கணும். ஏன்னா நமக்கு வடக்கு தான் சொர்க்கம், தெற்கு கிடையாது, வடக்கு தான் சொர்க்கம். ஸோ அதனால தனியா வைக்கிறது நல்லது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பூஜை அறையில என்ன மாதிரியான சுவாமி படங்கள் வைக்கணும், வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றிம்மா.